எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் 33rd உடைய டெய்லி டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் சரிங்களா, மெயின்ஸ் உடைய ஆன்சர் ரைட்டிங் அதுல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கொஸ்டின் உடைய ஓவர் வியூவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சரிங்களா. ரைட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் நித்தி ஆயோக். அப்ப நித்தி ஆயோக பத்தி அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுடைய பணிகளை பத்தியான ஒரு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நித்தி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க எழுதணும். ஸோ இது ஜனவரி 1, 2015. அதுக்கு முன்னாடி திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படின்னு இருந்துச்சு. அதைய டிஸ்மேண்டில் பண்ணி நித்தி ஆயோக் ஒன்று கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன சார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு திங்க் டேங்க் அப்படின்றத சொல்றாங்க. கவர்மெண்ட் எப்படி செயல்படணும், கவர்மெண்ட் உடைய பாலிசிஸ் எப்படி இருக்கணும், எப்படி பிளானிங் இருக்கணும், அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா தான் இருந்துச்சு. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல், அப்போ அரசியலமைப்பு படி வரல அப்படின்றது. இது ஸ்டாட்டுட்டரி, ஸோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி, ஒரு சட்டம் ஏற்றி உருவாக்குனது இல்லை. இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல், எக்ஸ்ட்ரா லெஜிஸ்லேட்டிவ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்கள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ இதுல சேர்மேன் யாரு சார் அப்படின்றது சரிங்களா. வைஸ் சேர்மேன் யார், ஸோ பிரதம மந்திரி தான் சேர்மேனு. வைஸ் சேர்மேன் ஒரு ஒரு நபரை கொண்டு போடுவாங்க. பர்மனண்டான ஒரு கவுன்சிலிங் பாடி ஒன்று இருக்குது. ஸோ அதுல யார் யாரு, சீஃப் மினிஸ்டருடைய ரோல் என்ன, இந்த மாதிரி இவங்க ஒருத்தங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, யார் யார் இருக்கிறாங்க, இவங்க என்னென்ன பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நிறைய ரிப்போர்ட்ஸ், அப்ப எஜுகேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதுல நம்ம பவர்ட்டி வறுமையில நம்ம எப்படி இருக்கோம், ஒரு மாநிலம் எப்படி இருக்குது, மல்டிபிள் பவர்ட்டி அப்படின்றதுக்காக, அப்ப பவர்ட்டி ரிடக்ஷன் பண்றதுக்கு மல்டிபிள் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது சரிங்களா. அதுல இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் நித்தி ஆயோக் பண்ணுது. ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்றாங்க, எப்படி ரிசோர்சஸ், எப்படி வளங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க, அதுல அவங்களுடைய பங்கு என்ன, எல்லாமே இதுல இருக்குது. சோ அதை பத்தி எல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா இதுடைய ஆன்சரா இருக்கும் சரிங்களா. சோ திருப்பி சொல்றேன், நித்தி ஆயோக் 2015 ஜனவரி 1 அப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கு முன்னாடி திட்டக்குழு பிளானிங் கமிஷன் இருக்கு, அதை டிஸ்மேண்டில் பண்ணி இதே கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். இவங்களுடைய தலைவர் யாரு, துணை தலைவர் யாரு, மொத்த அமைப்புகள் எப்படி எல்லாம் இருக்கு, அதை பத்தி இவங்களுடைய பணிகள், அதுக்கப்புறம் பணிகள், அதுல அழகா கிளியரா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்க என்னெல்லாம் குறியீடுகள் இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இதுடைய ஆன்சர் நமக்கு சிறப்பா இருக்கும் சரிங்களா. ரொம்ப சிம்பிளா அழகா ஸ்ட்ரெயிட்டா எழுதிடலாம் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிள், டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். சோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. வாட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ உணவு பாதுகாப்பு என்றால் என்ன, எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் ஆக்ஷன்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஆக்ஷன் பிளான்ஸ் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றதான். சோ உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் செயல் திட்டங்கள் விளக்குக அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன சார், அப்போ எல்லாருக்குமே உணவு நிச்சயமா வந்து சேரணும். அப்போ அதுக்கு இந்தியாவுடைய மொத்த பிலாசபி எப்படி, அப்போ எப்படி சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியா ஒரு நாடு இருக்கு. இந்தியாவில வந்து முதல்ல 1947 வந்து உணவே இல்லை, உற்பத்தியே ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, உணவு உற்பத்தி கம்மியா இருந்துச்சு, இப்போ உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும். அப்ப எல்லாருக்கும் உணவு, அப்போ உற்பத்தி பண்ணியாச்சு அப்படின்னா என் வீட்டு பக்கத்துல, அப்ப என்னுடைய வீட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் போயிட்டு இல்ல, எனக்கு தேவையான அத்தியாவசியம் என் வீட்டு பக்கத்துல இருக்கணும். இதெல்லாம் பண்ணியாச்சு, அது மலிவான விலையில இருக்கணும். இப்ப இது மூணுத்தையும் அடக்கியதுதான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபுட் பிலாசபி. இதுக்காக பல விதமான நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஃபுட் செக்யூரிட்டிக்கு. நம்மளுடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு 2 லைன்ல எப்படி உணவை வாங்குறாங்க. சோ குறைஞ்சபட்ச ஆதர விளைவு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த உணவெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல வந்து சேமிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மாநிலத்துக்கு அலாட் பண்றாங்க. எவ்வளவு அலாட் பண்றாங்க, அப்ப இந்த மாநிலம் இதெல்லாம் வந்து ஒரு ரேஷன் கடை மூலியமா எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க. இதுல அரசுக்கு என்ன லாபம், இதுல அரசுக்கு எவ்வளவு நஷ்டம், மக்களுக்கு எவ்வளவு லாபம், ஃபுட் செக்யூரிட்டினால ஹெல்த் என்ன ஆகுது, வறுமை எப்படி குறையுது, படிப்பறிவு எப்படி ஏறுது, எல்லாத்தையும் பத்தியும் நீங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்காக 2013 ஒரு சட்டம் ஒண்ணு ஏத்துனாங்க. சோ அதை பத்தியும் நீங்க இதுல பேசணும் சரிங்களா. ஃபுட் செக்யூரிட்டி, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அப்போ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துக்கு எவ்வளவு சார் அப்படின்னா 75% மானிய விலையில உணவு இருக்கணும். பாத்தீங்க அப்படின்னா நகரத்துல இதை வந்து அந்தந்த மாநிலமே எப்படி எப்படிலாம் அலாட் பண்ணும் அப்படின்றத சொல்லி இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா எழுதுனீங்க அப்படின்னாலே இதுடைய எப்படி ஆக்ஷன் பண்றாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் செக்யூரிட்டியை டிஃபைன் பண்றோம் சரிங்களா. அப்புறம் அவங்களுடைய பிலாசபி, 3 பிலாசபி எழுதுறோம். அப்புறம் அரசு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்துச்சு அப்படின்றது ஃபுட் செக்யூரிட்டிக்காக. ஸோ முதல்ல வேளாண்மை துறையை டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்தது. குறைஞ்சபட்ச ஆதரவு விலை எப்படி கொடுத்தாங்க, எப்படி அதையே வாங்கினாங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாங்க, எங்க சேமிச்சு வச்சாங்க, எதுக்காக சேமிச்சு வைக்கிறாங்கன்னா நாளைக்கு சடனா அரிசி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேமிச்சு கிடங்குல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப விலைவாசியை கட்டுப்படுத்துறாங்க. விவசாயிக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, மக்களுக்கு, அதுவும் ஏழை மக்களுக்கு
அவங்களுக்குலாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுடைய ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதோடைய டீட்டெயில் ஆன்சர்ஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க.